உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் கடைசி லீக் போட்டியில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி காலிறுதிக்கு முன்னேறியது. மேலும் இந்த போட்டியில் தோற்ற அயர்லாந்து அணி தொடரை விட்டு வெளியேறியது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டம் அடிலைட் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள பாகிஸ்தான், அயர்லாந்து அணிகள் விளையாடி வருகின்றன. டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. அதன்படி களமிறங்கிய அந்த அணியின் ஸ்டெர்லிங் 3 ரன்களுக்கும் ஜாய்ஸ் 11 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். எனினும் கேப்டன் வில்லியம்ஸ் சதம் அடித்து அணியின் ஸ்கோரை உயர்த்தினார். 50 ஓவர்கள் முடிவில் அயர்லாந்து அணி 237 ரன்கள் சேர்த்தது. இதையடுத்து 238 என்ற எளிய இலக்கை நோக்கி பாகிஸ்தான் அணி களமிறங்கியது. அந்த அணியின் துவக்க வீரர்கள் சேஷாத் மற்றும் சர்ஃப்ரஸ் அகமது இருவரும் அரை சதம் அடித்து அசத்தினர். 63 ரன்களில் அகமது சேஷாத் வெளியேற பின்னர் வந்த ஹாரிஸ் சோஹேல் 3 ரன்னில் வெளியேறினார். பின்னர் வந்த கேப்டன் மிஸ்பா சர்ஃப்ரஸுடன் இணைந்து அணியின் ரன் வேகத்தை சீராக உயர்த்தினார். மிஸ்பா வெளியேறிய போதும் நிதானமாக ஆடி சதமடித்த சர்ஃப்ரஸ் அகமது அணியை வெற்றி பெறச் செய்தார். இந்த வெற்றியின் மூலம் பாகிஸ்தான் அணி ஆஸ்திரேலிய அணியை காலிறுதியில் சந்திக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறது.